வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம லெட் அப்படின்ற வேர்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பேசுறப்போ என்ன தூங்க விடு, அவனை படிக்க விடு, என்ன சாப்பிட விடு, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த விடு அதுக்கு தான் நம்ம வந்து லெட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். பொதுவா இதை வந்து அலோ இல்ல பெர்மிட் அப்படிங்கிற மீனிங்ல சொன்னா கூட நம்மளை விட பெரியவங்க நம்மள அலோ பண்றது அப்படி கிடையாது. நம்மளை விட சின்னவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம், என்ன படிக்க விடு, என்ன தூங்க விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து லெட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லெட் கூட நம்ம வந்து என்ன அப்படின்னா மீ, அவனை அப்படின்னா ஹிம், அவளை அப்படின்னா ஹர், அவங்கள அப்படின்னா தெம், நம்ம அப்படின்னா அஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துப்போம். ஸோ என்ன படிக்க விடு அப்படின்னா என்ன விடு அப்படின்னா லெட் மீ, அவனை விடு அப்படின்னா லெட் ஹிம், அவங்கள விடு அப்படின்னா லெட் தெம், இந்த மாதிரி போட்டுட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சேர்த்துப்போம். அவ்வளவுதான். ஸோ இது வந்து சாதாரணமா பேசுறப்போ ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேச விரும்புறவங்க ரொம்ப ஜென்ரலா இந்த மாதிரி பேசுவாங்கங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ், வெரி சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து பேசுறப்பவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்மளும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ என்ன படிக்க விடு அப்படின்னா லெட் மீ ரீட், அவனை தூங்க விடு அப்படின்னா லெட் ஹிம் ஸ்லீப், அவங்கள சாப்பிட விடு அப்படின்னா லெட் தம் ஈட். இதுல லெட் அப்படின்றதோடைய 3 ஃபார்ம்ஸுமே லெட் தான். அதோடைய ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மூணுமே லெட் தான். எப்படி நம்ம கட், புட், ஷட்டுக்கெல்லாம் 3 ஃபார்ம்ஸுமே அதே வருதோ அதே மாதிரி லெட்டுக்கும் 3 ஃபார்ம்ஸும் லெட் தான். இப்போ என்ன பில் பே பண்ண விடு, நான் பில் பே பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன விடுப்பா நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன விடு அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், லெட் மீ. ஸோ லெட் மீ பே த பில். இதையே ஒரு ஒரு ராஜுன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை பே பண்ண விடு அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம வந்து ஜஸ்ட் பேரை போட்டுப்போம், அவ்வளவுதான். இந்த மீன்றதுக்கு பதிலாக ராஜுவை பே பண்ண விடு அப்படிங்கிறப்போ லெட் ராஜு பே த பில், இல்ல லெட் ராஜு பே ஃபார் இட், எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள், அவனை போக விடு. ஸோ அவனை விடு அப்படின்னா லெட் ஹிம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவனை போக விடு அப்படிங்கிறப்போ லெட் ஹிம் கோ. இப்போ இதே விஷயத்த நெகட்டிவா போக விடாதே அப்படி சொல்லணும். ஸோ அவனை போக விடாதே அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும், டோன்ட் லெட் ஹிம் கோ. இப்போ ஒரு விஷயத்த செய்யினா டூ இட்னு சொல்லுவோம், செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ இட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க டோன்ட் லெட் ஹிம் கோ. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். அவன் என்னை எப்பவுமே செய்ய விடுவான் அப்படின்னா he lets me do it. எப்பவுமே செய்ய விடுவானா he lets me do it. ஏன் இந்த இடத்துல எஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னா எப்பவுமே நடக்கிற விஷயத்த நம்ம present tenseல சொல்லுவோம். present tenseல சொல்றப்போ subject he, she, it இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா அப்ப நம்ம verb-ஓட எஸ் சேர்த்துப்போம். அப்போ என்னை எப்பவுமே செய்ய விடுவான் அப்படின்னா he lets me do it. இதையே அவன் எப்பவுமே செய்ய விட மாட்டான். ஸோ எப்பவுமே இல்லை அப்படின்னா நம்ம நெவர்ங்கிற வேர்டை சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அவன் எப்பவுமே செய்ய விட மாட்டான் அப்படின்னா he never lets me do it. இப்போ அவன் அவனுடைய புது காரை என்ன ஓட்ட விட்டான், என்ன ஓட்டுறதுக்கு அவன் அலோ பண்ணான். ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ என்ன அலோ பண்ணான், யாரு அப்படின்னா அவன். ஸோ இந்த இடத்துல லெட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், பண்ண விட்டான் அப்படின்னு சொன்னதுனால ஸோ he let me, அவன் என்ன அலோ பண்ணான் அப்படின்னால he let me எதுக்கு அப்படின்னா drive. he let me drive his new car. அம்மா என்னோட பிரதரோ யாரோ அவனை வெளியில விளையாடுறதுக்கு அலோ பண்ணுவாங்க, விளையாட விடுவாங்க, எப்பவுமே விடுவாங்க அப்படின்றப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம், present tenseல சொல்லுவோம். ஸோ அம்மான்றப்போ she இல்லையா? ஸோ வெளியில விடுவாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த லெட் கூட, அதாவது வேர்பு கூட நம்ம எப்பவுமே எஸ் சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ மை மாம் லெட்ஸ் ஹிம், அவனை விடுவாங்கங்கிறதுனால மை மாம் லெட்ஸ் ஹிம் பிளே அவுட் சைட். அவங்க என்னன்னாலும் பேசட்டும் விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப காமன் கான்டெக்ட் இது. எப்போ வேணா என்ன வேணா பேசிட்டு போறாங்க விடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸோ ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பேசட்டும் அப்படின்றதுக்கு லெட் தெம் டாக், அவங்க பேசட்டும் அப்படிங்கிறதுக்கு லெட் தெம் டாக். என்ன வேணாலும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பேசட்டும் அப்படிங்கிறதுக்கு வாட் எவர் தே வாண்ட். ஸோ லெட் தெம் டாக் வாட் எவர் தே வாண்ட்.
அவனுக்கு வேணும்னா அவன் செய்யட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேணும்னா இப்படி பண்ணா, செஞ்சா அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம்? இஃப். ஸோ அவனுக்கு வேணும்னா அப்படின்னா இஃப் ஹி வாண்ட்ஸ். அவனுக்கு வேணும்னா அப்படின்னா இஃப் ஹி வாண்ட்ஸ். அவன் செய்யட்டும் அப்படின்னா லெட் ஹிம் டூ. ஸோ இஃப் ஹி வாண்ட்ஸ் லெட் ஹிம் டூ இட். இப்போ நம்ம ரொம்ப காமனா ஆஃபீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூலா இருந்தா ஒரு டீச்சரா இருக்கட்டும் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லன்னா ஒரு அப்டேட் என்னன்றத சீக்கிரமா சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம இந்த மாரி தான் சொல்லுவோம். ஸோ லெட் மீ கிவ் யூ அ குயிக் அப்டேட். இல்ல லெட் மீ கிவ் யூ அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இல்ல லெட் மீ கிவ் யூ அ குயிக் எக்ஸாம்பிள். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த லெட் மீய வந்து லெம்மி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு லெட் மீ அதோட ரொம்ப ஒரு ஷார்ட் ப்ரொனன்சியேஷன் லெம்மி அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லெட்டஸ். லெட்டஸ் அப்படின்னா என்னன்னா நாம செய்வோம். அப்ப யார் பேசுறாங்களோ அவங்களையும் சேர்த்து நம்ம சொல்றப்ப என்ன செய்வோம்? நாம செய்வோமே, நம்ம ஒரு விளையாடலாம், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம லெட்டஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெட்டஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெட்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல எஸ் சேர்க்கிறோமே அது கிடையாது. லெட்டஸோட ஷார்ட் ஃபார்ம் லெட் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நாம எழுதுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்டஸ் ரைட். ஸோ நாம செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லெட்டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஸோ லெட்டஸ் ரைட். நாம சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்டஸ் ஈட். நாம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்டஸ் பிளே அ கேம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நாம இனிமே பேச வேண்டாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நாம பேச வேண்டாம் அப்படின்னா லெட்டஸ் நாட் டாக். லெட்டஸ் டாக்னா நம்ம பேசுவோம், பேச வேண்டாம் அப்படின்னா லெட்டஸ் நாட் டாக். எதை பத்தினா இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அபவுட் திஸ் மேட்டர். லெட்டஸ் நாட் டாக் அபவுட் திஸ் மேட்டர். இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம ஆர்கியூ பண்ணிக்க வேண்டாமே, நம்ம இந்த சின்ன விஷயத்துக்காக சண்டை போட வேணாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த ஆர்கியூமெண்ட்டு, ஃபைட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த சின்ன விஷயம் அப்படின்றத வந்து பெட்டி இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சின்ன விஷயங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல பெட்டி இஷ்யூ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி மாதிரியே தான் செய்ய வேண்டாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால லெட் அஸ் நாட் ஆர்கியூ. லெட்ஸ் நாட் ஆர்கியூ ஆன் சச் அ பெட்டி இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பில்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை செக் பண்ணலாமா அப்படி சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஏதோ கணக்கு இடிக்குதுன்னா நம்ம பில்ஸ் இன்னொரு தடவை செக் பண்ணிடுவோம் அப்படி சொல்லுவோம். நம்ம அக்கௌண்ட் இன்னொரு தடவை செக் பண்ணுவோம் அப்படி சொல்லுவோம். ஸோ நாம செய்வோம் அப்படிங்கிறதுனால லெட் அஸ் செக். ஸோ லெட் அஸ் செக் த பில்ஸ் அகெயின். ஸோ நம்ம வந்து ஒரு மேத்ஸோ இல்லை வந்து ஒரு ஸ்டோரியோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்ம இப்படி இருக்கிறத அசியூம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லெட் அஸ் அசியூம் தட் தேர் ஆர் 2 horses. அல்ஜிப்ராலாம் நம்ம போடுறப்போ எக்ஸுக்கு வந்து ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ மேத்ஸ் எல்லாம் போடுறப்போ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நம்ம. நீ ஏன் அதை போக விட்ட அப்படின்னு கேட்க போறோம். ஸோ நீ போக விடு அப்படின்னா லெட் இட் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல யூன்றது சப்ஜெக்ட் ஹிடனா இருக்கு, நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒவ்வொருத்தரையும் நீ செய் அப்படின்னா டூ இட் அப்படின்னு தான் சொல்லுவோம். யூ டூ இட் அப்படின்னு நம்ம வந்து யூன்ற சப்ஜெக்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ லெட் இட் கோ அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லுவோம். பட் அந்த இடத்துல யூன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹிடனா இருக்கு. இப்போ ஏன் நீ போக விட்ட அப்படிங்கிறதுக்கு ஒய், ஏங்கிறதுக்கு ஒய். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால why did you. ஸோ why did you let it go. இப்போ உங்களுக்கு ஒரு ரைம்ஸ் ஞாபகம் வரலாம். 1 2 3 4 5 once I caught a fish alive. அந்த ரைம்ஸ்ல வரும், ஏன் நீ ஃபிஷ்ஷை போக விட்ட அப்படின்னா அது என் கையை கடிச்சிருச்சு அதனால போக விட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. why did you let it go because it bit my finger so அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதுதான் இங்க ஏன் போக விட்ட அப்படின்னா why did you let it go. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லெட் அப்படின்ற வேர்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிளோட பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.